இந்த மாதம் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் வலுவான வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் முன்பு இருந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு முன்னேற்ற பாதையில் முன்னேறும். உங்கள் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் ஆதரவு இருக்கும் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். புதிய நபர்களை உங்களுடன் சேர்த்துக் கொள்ள முயற்சிப்பீர்கள், அது வணிகத்திற்கு சாதகமான நிறத்தை கொண்டுவரும். சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் 5வது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார்கள் மற்றும் இது புத்திசாலித்தனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் புத்திசாலித்தனம் தலைப்புகள் பற்றிய புதிய புரிதலுடன் வளரும் மற்றும் பாடங்களை ஒரே நேரத்தில் படித்து புரிந்து கொள்ளும். இது ஜாதகக்காரர்களின் அறிவை மேலும் அதிகரிக்கச் செய்கிறது. கேது 4ஆம் வீட்டில் தங்கி ராகு, செவ்வாய், புதன் 10ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப வாழ்க்கையில் அலைச்சல் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் குறையும். பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களில் ஒட்டிக்கொள்வதால் குடும்ப அமைதிக்கு இடையூறு ஏற்படும். அன்பான கிரகமான சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஆசைகள் வலுப்பெறும். குரு மற்றும் சூரியனின் தாக்கத்தால் வாழ்க்கை துணைவர்களிடையே ஈகோ மோதல் ஏற்படலாம், ஆனால் கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணத்தை உறுதி செய்யும். நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் உங்கள் காதலியை திருமணம் செய்து கொள்வதில் தெளிவாக இருங்கள். 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் துணையுடன் அன்பு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மங்களகரமானதாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலம் சரியான வகையான பண மற்றும் சமூக நன்மைகளை பெறுவீர்கள். 11ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன் மற்றும் உச்சமான சூரியன் இருப்பதால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். பல வழிகளில் பண ஆதாயம் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செய்தால் லாப நிலைகள் அதிகரிக்கும் மற்றும் வேலை செய்யும் விஷயத்தில் வேலை மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். 4ஆம் மற்றும் 10ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் மற்றும் கேது மார்பில் தோற்று அல்லது ஒருவித எரியும் உணர்வை உருவாக்கும். இந்த நேரத்தில் வானிலை மாற்றங்களால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். பரிகாரம்: புதன்கிழமை மாலை ஒரு கோவிலுக்கு கருப்பு எள் தானம் செய்யுங்கள்.